தமிழக முதலமைச்சர் அவர்களோட பிறந்த நாள் வந்து ஏன் எங்களுக்கு முக்கியமானதுன்னா, இலங்கையில எப்ப பிரச்சனை நடந்தாலும் அதுல முதல் குரல் எங்களுக்கு கொடுக்கறது வந்து தமிழக முதலமைச்சர் தான். உலகத்துல இருந்து வர்ற முதல் குரல் இலங்கைக்கு வெளியில இருந்து வர்றது தமிழக முதலமைச்சர் தான். கோவிட் நேரமாலும் எடுத்துக்கங்க, அதுக்கப்புறம் பொருளாதார வீழ்ச்சி நேரத்துலையும் எடுத்துக்கங்க. இப்ப புயல் வந்தப்ப கூட 2-3 கப்பல் ஃபுல்லா சாமான் அனுப்பிச்சு விட்டாரு. அதாவது சில பேர் தேர்தலுக்காண்டி அரசியல் செய்வாங்க, சில பேர் வந்து அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னு பார்த்து அரசியல் செய்வாங்க. இலங்கை மக்களுக்கு அவர் அங்கே 2 கப்பல் நிறைய சாமான போறதுனால அங்கிருந்து யாரும் மக்கள் வந்து அவருக்கு வாக்களிக்க போறதும் கிடையாது. அதனால அவருக்கு எந்த பிரயோஜனமும் அங்கிருந்து கிடையாது. ஆனா மனிதாபிமான அடிப்படையில் ஒரு உலக தலைவர் போற்றக்கூடியவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா தமிழக முதலமைச்சர் அண்ணன் செந்தில் தொண்டைமான் அவர்கள் ஆளுநராக, முதல்வராக, அமைச்சராக செயல்பட்டவர். அவரை பார்ப்பதற்கு எளிமையாக தெரியலாம். அவரிடத்தில் எனக்கு பிடித்தது ஒன்றே ஒன்றுதான். அவர் அமைச்சராக இருந்தபோது சிங்கள மக்கள் அதிகம் வாழுகிற உவா மாகாணத்தில் அங்கே பெரும்பாலும் படித்த தமிழ் மாணவருடைய தமிழ் பள்ளிகளுக்கு சிங்களத்தில் பெயர் இருந்தபோது 172 பள்ளிகளில் 140 பள்ளிகளுக்கு 70 ஆண்டு கால போராட்டத்தில் தமிழ் வழியில் பெயர் வைத்தவர் நம்முடைய அண்ணன் செந்தில் தொண்டைமான். பாரதியார், பாரதிதாசன், கிருபானந்த வாரியார் என்று திருவள்ளுவர் எல்லா தமிழ் புலவர்கள் பெயரிலும் சிங்களர்கள் ஆதிக்கத்தில் தமிழ் பெயரை வைத்து பள்ளிகளை திறந்து வைத்தவர், தலைவரை வாழ்த்து வருகிறார். பொதுவாக உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக வந்து இந்த போரில், ஈரான் இஸ்ரேல் போரில் உலகம் ஃபுல்லாக பாதிப்பாயிருக்கு. ஆனால் அப்படி இருக்கும்போதும் ஒவ்வொரு நாட்டில், மலேசியாவில் பிரச்சனை இருக்குது, இலங்கையில் பிரச்சனை இருக்குது. இந்த போர்னாலேயே இங்கே தமிழ்நாட்டில் கூட கேஸ் பிரச்சனை. இப்போ இன்றைக்கி நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் கேஸ் பிரச்சனை சொல்கிறாங்க, சுவிட்சர்லாண்டில் பிரச்சனை இருக்குது. அப்படி இருந்தும் நாங்கள் அத்தனை பேரும் இங்கே வந்தது ஒரே காரணம் வந்து, ஒன்று சேகர் பாபுனை அழைச்சாரு, 2வது தமிழக முதலமைச்சர் அவரோட பிறந்தநாள் விழா. எங்கள் நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, இதில் கண்டிப்பாக நாங்கள் கலந்துக்கணும், கலந்துக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம்னு சொல்லி நாங்கள் கலந்துக்கிட்டோம். முதல்ல சேகர் பாபுனை பற்றி 1-2 வார்த்தைகள் சொல்லிவிட்டு நான் என்னோட உரையை ஆரம்பிக்கிறேன். நாங்கள் முதலமைச்சரை சந்தித்தப்ப நாங்கள் சொல்லலை, முதலமைச்சர் சொன்னது என்னென்னா, சேகர் பாபுன்ற ஒரு வேலையை கொடுத்தாருன்னா அந்த வேலையை பற்றி அவர் யோசிக்க வேணாம், அதனால தான் அவருக்கு சேல் பாபுன்னு பேர் வச்சார் அப்படின்னு. கிட்டத்தட்ட 4000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கே வந்து அவங்க ஜாதகத்தில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ 4000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதுன்னா அப்போ அவர் எவ்வளோ வந்து ஒரு புனிதமான ஒரு ஆத்மா அவர் இருந்திருக்கிறார். அவருடைய செயல்கள் நேர்மையாகவும் இதாக இருக்கிறனால கடவுள் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க நாங்கள் நம்புகிறோம். கிட்டத்தட்ட அன்னதானங்கள், எவ்வளோ கோயில்கள் அன்னதானங்கள் ஆரம்பித்து வச்சிருக்கிறாரு, சுற்றுலா ஆரம்பிச்சிருக்கிறார் கோயிலுக்கு. இதெல்லாம் வந்து நிறைய வந்து புதுமையான திட்டம். என்னென்னா, இந்த அறநிலைத்துறைங்கிறது இத்தனை வருஷங்கள் இருந்தாலும் உலக தமிழர்கள் உத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து அது செயல்படுது. முன்னாடிலாம் வந்து வெளிநாட்டிலேருந்து தமிழர்கள் வந்தால் கோயிலுக்கு போகிறது வர்றது ரொம்ப சிரமப்படுவாங்க, சங்கடப்படுவாங்க, வாய்ப்புகள் ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு இந்த அறநிலைத்துறை கோயிலில் போய் சாமி கும்பிட்றதுக்கே சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடைகிற அளவுக்கு பாதி ஃப்ளைட்ஸ் ஃபுல்லாக வருது. அப்போ அதுக்கு ஒரே ஒரு நபர் இதுக்கு பின்னாடி இரவு பகலாக 24 மணி நேரம் இருந்துச்சுன்னா நான் நினைக்கிறேன் 24 மணி நேரம் வேலை செய்கிறான்னு நினைக்கிறேன். அதில் ஒரு நிமிஷம் கூட இடைவிடாத ஒரு உழைப்பு. அவருக்கு இந்த நேரத்தில் என்னோட வாழ்த்துக்களை கூறி, தமிழக முதலமைச்சர் அவர்களோட பிறந்த நாள் வந்து ஏன் எங்களுக்கு முக்கியமானதுன்னா, இலங்கையில் எப்போ பிரச்சனை நடந்தாலும் அதில் முதல் குரல் எங்களுக்கு கொடுக்கறது வந்து தமிழக முதலமைச்சர் தான். உலகத்தில் இருந்து வர்ற முதல் குரல் இலங்கைக்கு வெளியில இருந்து வர்றது தமிழக முதலமைச்சர் தான். கோவிட் நேரமாலும் எடுத்துக்கங்க, அதுக்கப்புறம் பொருளாதார வீழ்ச்சி நேரத்துலையும் எடுத்துக்கங்க. இப்போ புயல் வந்தப்ப கூட 2-3 கப்பல் ஃபுல்லாக சாமான் அனுப்பிச்சு விட்டார். அதாவது சில பேர் தேர்தலுக்காண்டி அரசியல் செய்வாங்க, சில பேர் வந்து
அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னு பார்த்து அரசியல் செய்வாங்க. இலங்கை மக்களுக்கு அவர் அங்கே 2 கப்பல் நிறைய சாமான போகிறதுனால அங்கேருந்து யாரும் மக்கள் வந்து அவருக்கு வாக்களிக்க போகிறதும் கிடையாது. அதனால அவருக்கு எந்த பிரயோஜனமும் அங்கேருந்து கிடையாது. ஆனால் மனிதாபிமான அடிப்படையில் ஒரு உலக தலைவர் போற்றக்கூடியவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது தமிழக முதலமைச்சர். இன்னைக்கு நேற்று கிடையாது, ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் இலங்கை தமிழர்களுக்கு அவர் கூட நின்றிருக்கிறார். கடந்த காலங்களில் மறுவாழ்வு சொல்லி பேரை மாற்றி, அகதிகள்ங்கிற பேரை மாற்றி மறுவாழ்வு தமிழர்கள் மாற்றி அவங்களுக்கு தேவையான வீடு கட்டுறது போன்ற பல வேலை திட்டங்களை அவர் முன்னெடுத்திருக்கிறார். அதே மாதிரி கூடலூரில் இருக்க, இதுக்கு முன்னாடி அவங்க யாமினி அவர்கள் யாழினி பேசும்போது சொன்னாங்க, டான்டி நிறுவனத்தை ஆரம்பித்தார், கலைஞர் ஆரம்பித்தார்னு சொல்லி. அந்த மக்களுக்கு வீடு கட்டும்போது அவங்களுக்கு வந்து அவங்களோட தேவையான அந்த ஒரு குறிய தொகை இருந்துச்சு அவங்க கொடுக்குறதுக்கு, அவங்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லைன்னு தமிழக முதலமைச்சர் அவர்கிட்ட தெரிவித்தோன்னே உடனடியாக அதையுமே அரசு ஏற்று கிட்டத்தட்ட 700 வீடுக்கு மேலே அவர் கட்டி கொடுத்தார். அந்த மாதிரி மக்கள் சார்ந்த ஒரு வேலை திட்டத்தை செய்யும்போது மிகுந்த ஒரு வரவேற்கத்தக்கதாக இருக்குது. அதாவது இங்கே இருக்கிற தமிழர்கள் மாத்திரம் இல்லை, உலகம் எங்கும் இருக்க தமிழர்கள் வந்து பாராட்டக்கூடிய ஒரு போற்றக்கூடிய ஒரு தலைவராக தமிழக முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார். இன்னைக்கு தத்தோ சரவணன் அவர்களை பற்றி நான் சொல்லணும். ஏன்னா மலேசியாவில் அடுத்தடுத்து இப்போ இந்த யுத்தத்தை நோக்கி பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது எப்படி நீங்கள் வரப்போறீங்கன்னு நான் கேட்கும்போது, இல்லை சேகர் பாபு என்னை கூப்பிட்டுருக்கிறாரு, தமிழக முதலமைச்சர் அவர்களோட பிறந்தநாள், நம்ம என்ன இருந்தாலும் நம்ம ஒரே நாள் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வருவோம்னு சொல்லிட்டு அங்கே மிக முக்கியமான சிச்சுவேஷன் இருந்த போதிலும் இங்கே வந்து சமாளிக்கிறாருங்கிறப்ப கண்டிப்பாக வந்து எனக்கெல்லாம் அது ஒரு ஊக்கமாக இருந்துச்சு. அதே மாதிரி கல்லாறு, அதுக்கு முன்னாடி அவர் சரவணன் சாரோட நாங்கள் போய் தமிழக முதலமைச்சர் அவர்களை பார்க்கும்போது அவர் அந்த காலை உணவு மாணவர்களுக்கு வழங்கியதுக்கு மறுநாள் நாங்கள் போனோம். அப்போ சரவணன் சொன்னார் என்னன்னா, இந்த வேலை திட்டத்தை நான் எங்கள் நாட்டுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னாரு. அந்த மகிழ்ச்சி அவரோட முதலமைச்சர் முகத்தில் நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி கல்லாறு சதீஷ் அவர்கள் வரும்போது வந்துட்டார், திரும்ப போகும்போது சேஃப்டியாக போகணும். காலம்பரை எந்த நேரத்தில் எந்த குண்டு போடுறாங்க என்னதுன்னு தெரியாமல் கூட நான் கேட்டேன் எப்படி வரப்போகிறாருன்னு. கடவுள் மேலே பாரத்தை போட்டு தமிழக முதலமைச்சருக்கு நேரடியாக போய் வாழ்த்த சொல்லணும்னு சொல்லி, ஈரானில் என்ன குண்டு போட்டாலும் சரி, இஸ்ரேல் என்ன குண்டு போட்டாலும் சரி, நான் அதுக்கு மேலே பறந்து வருவேன்னு சொல்லி பறந்து வந்திருக்கிறாரு. இந்த நேரத்தில் அப்போ நீங்கள் பார்க்கணும், தமிழக முதல்வர் தமிழகத்தில் மாத்திரம் இல்லை, உலகம் ஃபுல்லாக இருக்க தமிழர் மனதில் எவ்வளோ ஆழமாக பதிஞ்சிருக்கிறார். அதே மாதிரி கலைஞர் இறந்தப்போ வந்து கலைஞர் ஐயா வந்து ஒரு பெரிய ஒரு முன் உதாரணம் அரசியலில், எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு வழிகாட்டி மாதிரி இருக்கிறவர். அவர் இறந்தப்போ வந்து அவர் இறந்துட்டாருன்னு நினச்ச ஒரு காலம் போய் தமிழக முதலமைச்சர் உருவத்தில் அவரை பார்க்குறோங்கிறது வந்து பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இறுதியாக வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன், நான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு உங்களுக்குலாம். இறுதியாக வந்து ஒன்று சொல்கிறேன், என்னென்னா இன்றைக்கி நாங்கள் கலந்துக்கிட்ட மாதிரி அதே மாதிரி சேகர் பாபு அண்ணே வந்து தமிழக முதலமைச்சரோட 100வது பிறந்தநாள் விழாக்கும் எங்களை அழைச்சி நாங்கள் அவருக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு எங்களுக்கு அந்த வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி, எனக்கு முன்னாடி பேசின பிரசன்னா அவர்கள், அவர் கல்லாறு சுரேஷ் சதீஷ் சொன்ன மாதிரி தான் எங்களை பற்றி எங்களுக்கு மேலே அவர் நிறைய விஷயங்கள் நோட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நல்ல தெளிவாக யாழினி அவர்கள் விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சி தொகுப்பாக ஏற்பாடு செய்தவர்கள் மற்றும் எங்களுக்கு அழைப்பது கொடுத்த சேகர் பாபு நன்றி கூறிய நன்றி, வணக்கம்.